தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஓம் சரவணபவ. முருகனை மனமுருகி நினைத்தால் முடியாததும் முடியும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எண்ணற்ற புனித தலங்கள் உள்ளன. பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை போன்ற திருத்தலங்கள் உலக புகழ் பெற்றவை. ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் திருத்தலம் இன்னும் பலருக்கு அதிகம் தெரியாத ஒரு அரிய ஆன்மீக பொக்கிஷம். அதுதான் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே பெருங்கரணையில் அமைந்துள்ள அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி திருக்கோயில். பக்தர்களால் அன்புடன் நடுப்பழனி என்று அழைக்கப்படும் இந்த புனித தலம். இந்த கோவிலுக்கு நடுப்பழனி என்ற பெயர் எப்படி வந்தது? பக்தர்கள் மத்தியில் பரவலாக கூறப்படும் நம்பிக்கையின்படி காஞ்சி மகா பெரியவர் இந்த தலத்தை தரிசித்த போது இது நடுப்பழனி என்று குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இந்த பெயர் மிகவும் பிரபலமாக அழைக்கப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் பழனி ஆண்டவரைப் போலவே தண்டாயுதபாணி திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். கையில் தண்டம், முகத்தில் கருணை, பக்தர்கள் அரவணைக்கும் பார்வை. இந்த தரிசனம் மனதை உருகச் செய்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக 45 அடி உயர முருகன் சிலை. இந்த கோவிலின் மிகப்பெரிய ஈர்ப்பு சுமார் 45 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கும் முருகப்பெருமானின் சிலை. தொலைவில் இருந்தே அந்த சிலையை பார்க்கும்போது நம் மனதில் தன்னிச்சையாக பக்தி பெருகுகிறது. சூரிய ஒளியில் மின்னும் அந்த தெய்வீக தோற்றம் மாலை நேரத்தில் ஒளி விளக்குகளுடன் இன்னும் அழகாக தெரிகிறது. பல பக்தர்கள் முதலில் அந்த சிலையை பார்த்தவுடன் கைகளை கூப்பி வேல்வேல் வெற்றிவேல் என்று முழங்குவதாக கூறுகிறார்கள். கோவிலின் அமைதி. நகரத்தின் இரைச்சலில் இருந்து விலகி அமைந்துள்ள இந்த தலம் இயற்கை சூழலுடன் அமைதியாக விளங்குகிறது. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் மனதில் இருந்த கவலைகள் மெதுவாக மறைந்து ஒரு இனிய அமைதி உருவாகிறது. சில இடங்கள் அமைதியாக அமர்ந்து ஓம் சரவணபவா என்று ஜபித்தாலே மனம் லேசாகிவிடும் என்று பல பக்தர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதலுடன் வருகிறார்கள். திருமண தடை நீங்க வேண்டும், குழந்தை பேறு கிடைக்க வேண்டும், நல்ல வேலை அமைய வேண்டும், தொழிலில் முன்னேற்றம் வேண்டும், கல்வியில் வெற்றி பெற வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்க வேண்டும், மன அமைதி கிடைக்க வேண்டும். இப்படி இவை அனைத்தும் பக்தர்களின் நம்பிக்கைகளாகும். இறைவனை நம்பிக்கையுடன் வணங்குவதோடு அதற்கேற்ற நல்ல முயற்சிகளையும் தொடர்ந்து செய்வது முக்கியம். இந்த கோவிலுக்கு செல்லும் போது எளிமையாக வழிபட்டாலே போதும். ஒரு தேங்காய், சில மலர்கள், பழங்கள் எடுத்து செல்லலாம். முருகப்பெருமானின் சன்னதியில் நின்று உங்கள் மனதில் உள்ளதை அவரிடம் சொல்லுங்கள். ஓம் சரவணபவா அல்லது வேல்வேல் வெற்றிவேல் என்று பக்தியுடன் சொல்லுங்கள். மன அமைதியுடன் சில நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். ஒரு சிறிய சிந்தனை. நாம் அனைவரும் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்கிறோம். சில நேரங்களில் முயற்சி செய்தும் பலன் கிடைக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் மனம் உடையாமல் இருக்க இறை நம்பிக்கை நமக்கு துணை ஆகிறது. முருகப்பெருமான் நமக்கு வெற்றியை கையில் கொடுக்கிறார் என்று மட்டும் நினைக்காமல் வெற்றி பெற தேவையான தைரியம், நல்ல சிந்தனை, சரியான முடிவெடுக்கும் அறிவு மற்றும் விடாமுயற்சியையும் அருள்கிறார் என்று நம்பி வாழ்வோம். காலை நேரத்தில் தரிசனம் செய்தால் மிகவும் அமைதியான அனுபவம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிருத்திகை, சஷ்டி மற்றும் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். நீங்கள் இதுவரை இந்த நடுப்பழனி முருகன் திருக்கோவிலுக்கு சென்றிருக்கவில்லை என்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது குடும்பத்துடன் ஒரு முறை சென்று தரிசியுங்கள். இறைவனை நாடும் போது நம்பிக்கையுடன், நேர்மையுடன், நல்ல செயல்களுடன் வாழ்வோம். முருகப்பெருமான் உங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், மன நிம்மதி, நல்ல வேலை, நல்ல கல்வி, வளமான வாழ்க்கை மற்றும் ஆனந்தத்தை அருள்வாராக. வேல்வேல் வெற்றிவேல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஓம் சரவணபவா.